அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி செயலருக்கான நேர்காணலுக்கு செல்பவர்களுக்கு தொடர்ந்து நம்ம வகுப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகுப்புகள் ஆன்லைன் வழியாகவும் போகுது. அந்த ஆன்லைன் வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு என்பதும் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ ஊராட்சி செயலருக்கான நேர்காணலுக்கு செல்பவர்களிடம் ஒரு நேர்காணல் வினாவா ஒரு ஊராட்சியினுடைய தேர்தல்களில் என்னென்ன சூழல்களில் அந்த வேட்பாளர் போட்டியிட தடை இருக்குப்பா அப்படின்னு ஒரு வினா எழுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். அந்த ஒரு பதில் தான் இந்த ஒரு காணொலி மூலமாக உங்களுக்கு தெரிய போகுது. வாங்க முதல்ல இருந்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஊராட்சியில் அந்த ஊராட்சிக்கான எலெக்ஷன் நடக்கும்போது அதில் ஒரு வேட்பாளராக நிற்க போகிறவருக்கு என்னென்ன காரணத்தினால தகுதியின்மை அப்படின்றது ஒன்று ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் பிரிவு 37 அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஒன்று ஒன்றா பாருங்கள். சரி, நிறைய குற்ற செயல்கள், இந்த செயல்களுக்கெல்லாம் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்படலாம் அல்லது போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்படலாம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. முதல் பாயிண்ட் பாருங்கள். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் மதச்சார்பு, இனம், பிறந்த இடம், குடியிருப்பு, மொழி ஆகியவற்றை வளர்க்கும் விதமாக பேசியதற்காகவோ அல்லது நடந்து கொண்டமைக்காகவோ பிரிவு 153A படி அவர் மீது வழக்கு பதிவாகி இருந்தால் அவரால் அந்த ஊராட்சியினுடைய தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏதாவது மதச்சார்பான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. அதனால அங்கே சண்டைகள் எழுந்திருக்கும். அதுக்கு அவர் காரணமாக இருந்திருந்தாருன்ற காரணத்துக்காக அவர் மேலே வழக்கு பதிவாயிருக்கும். இல்லை அப்படின்னா அவர் பிறந்திருக்கக்கூடிய அந்த ஜாதி பிரிவு இந்த அடிப்படையில் அவர் பேசி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இருந்தாருன்னா அப்பவும் அவர் அவங்க போட்டியிட முடியாது. அதே மாதிரி பிறந்த இடம், நாம் உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளாலையும் அவர் பிறந்த இடத்தின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தகுதி நீக்கம் செய்யலாம். அதுக்கப்புறம் குடியிருப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க ஏழை, பணக்கார, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் மொழி, தமிழ் மொழியையோ அல்லது வேறு ஒரு மக்களுடைய மொழியையோ தாழ்வுபடுத்தி இவங்க மொழியை பெருமைப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசியிருந்தாலோ இவங்க மேலே இந்த செக்ஷன் 153A படி வழக்கு பதிவாகி இருந்தால் அந்த நபர் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது. ஸோ ரெண்டாவது ரீசன் பாருங்கள். லஞ்சம் பெற்றமைக்காக பிரிவு 171E படி வழக்கு பதிவாகியவராக இருந்திருந்தால் அவராலையும் போட்டியிட முடியாது. இதெல்லாம் இயல்பாகவே உங்களுக்கு புரியும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்க. தேர்தலில் ஆள்மாறாட்டம் செய்தமை அல்லது தகாத செல்வாக்கை பயன்படுத்தி பலனடைந்த குற்றத்திற்காக பிரிவு 171F படி வழக்கு பதிவானவராக இருந்தால் அவராலும் தேர்தலில் போட்டியிட முடியாது. இதுக்கு முன்பு நடந்த தேர்தல்களில் அவர் ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்கிறாரு, ஒரு ஓட்டுக்கு 4-5 ஓட்டை யாரோ சேர்த்து போட வச்சிட்டாரு, இல்லை அப்படின்னா அவருடைய தகாத செல்வாக்கு அப்படின்னா அவருக்கு நிறைய செல்வாக்கு இருந்திருக்கலாம், பணத்தை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்திருக்கலாம். இந்த அட்வான்டேஜுக்காக அவர் மேலே 171F படி வழக்கு பதிவு ஆகி இருந்தால் அவரால் எலெக்ஷனில் போட்டியிட முடியாது. ஸோ அடுத்தது பாருங்கள். திருமணமான அவருடைய மனைவியை அவர் கொடுமை செய்தாலோ அல்லது கணவரின் உறவினர்கள் அந்த கணவருடைய மனைவி இருக்காங்களே அவங்கள கொடுமை செஞ்சிருந்தாலோ அதுக்காக பிரிவு 376 உட்பிரிவு 1 மற்றும் 2 மற்றும் பிரிவு 376A மற்றும் பிரிவு 376B மற்றும் பிரிவு 376C மற்றும் பிரிவு 376D மற்றும் பிரிவு 498A இந்த பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் வழக்கு பதிவாக இருக்கிற நபராக இருந்திருந்தால் அவரால் தேர்தலில் போட்டியிட முடியாது. அடுத்த ரீசன் பாருங்க. பொதுவெளியில் பகைமையை வளர்க்கும் வகையில் வெறுப்பு பேச்சு, தீய எண்ண வெளிப்பாட்டோடு தெய்வ வழிபாடுகளில் நடைபெறும் கூட்டங்களில் கலந்து கொண்டு வெறுப்பு பிரச்சாரம் செய்தமைக்காக பிரிவு 505 உட்பிரிவு 2 மற்றும் 3 ஆகிய இந்த பிரிவுகளின் கீழ் அவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் அந்த வழக்கை சந்தித்தவராக இருந்திருந்தால் அவர் அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவோ அல்லது தகுதி பெறுவதற்கோ தடை செய்யப்பட்டவராக அறிவிக்கப்பட்டுருவார்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் தெரிஞ்ச விஷயம்தான். என்னன்னா, இப்போ ஒரு ஊரில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்களுடைய தெய்வ வழிபாடு நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வேட்பாளராக தன்னை நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒருத்தரால் ஏதாவது வெறுப்பு பேச்சு, தெய்வ நம்பிக்கை இல்லாத பேச்சு பேசியிருக்கலாம், இல்லைன்னா இந்த தெய்வத்தை இழிவுபடுத்தி வேற தெய்வத்தை பெருமைப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசியிருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்ல அவர் செய்ததுனால் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கலையபாரம் நடந்திருக்கும். அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறாருங்கிறப்போ அவர் மேல இந்த செக்ஷன்ல 505 உட்பிரிவு 2 மற்றும் 3 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்திருந்தார்னா அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் ஒரு வேட்பாளர்
தகுதியின்மைக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற அடுத்த ஒரு பயனுள்ள காணொளியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.